கைவிட்டாலோ மாமிசமாலுகை நாரினாலோ மனித என்னை கைவிட்டாலோ மாமிசமாலுகை நாரினாலோ ஐஸ்வர்யம் மாலிந்தினாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே இயேசு போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர் ஐயா. இந்த இரவு வேளையிலே உம்முடைய சபத்தில் வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் போதும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் பலவிதமான போராட்டங்கள் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்கிற வேளையிலும் கர்த்தர் கூட இருக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகம் எப்போதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நீராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் கைவிடாமல் எங்களை காத்துக்கொள்கிற தேவன் நீராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர் ஐயா. உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக தந்தீரே. இதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் கூட்டி கொடுக்காமல் இருப்பீரோ. எங்களை நேசிக்கிற தேவன் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்குகிற தேவன் அப்பா. நீர் இரக்கமுள்ளவர் சுவாமி, நீர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் கிருபையாய் தாங்கிக் கொள்வதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் போதும் நீர் பேசும் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். போதகர் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஐயா. உம்முடைய சுத்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலத்திலும் இந்த COVID-19 ஆண்டவரே, நாங்கள் இது ஆலயத்தில் ஆண்டவரே எல்லாரும் வந்து பங்கு பெற முடியாத நிலை இருந்தாலும் எங்களுக்கு திறந்து தந்ததற்காக நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. உமக்கு கொடானு கொடி சோஸ்திரம் ஆண்டவரே. ராஜா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த வியாதியை முற்றுமாய் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போடுங்கப்பா. இந்த பூமியை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த கிருபையை நீர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை கர்த்தாவே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்குமே. எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையிலிருந்து விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நேமையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் போதும் துக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆறுதலின் தேவன் அப்பா. நீரே ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே அப்பா, சகோதர
சகோதரன் செல்லதுரை அவரை உடைய சமூகத்தில் நீர் அழைத்து கொண்டீர் ஆண்டவரே. அவர் உமக்கென்று ஊழியம் செய்த மகன் ஆண்டவரே, உம்மை நேசித்த உம்முடைய மகன் ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நீர் அழைத்து சென்றீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்படியே பிரிவினால் துக்கத்தில் இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே மனைவி எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவளை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே அவளை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவள் நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய வருகை நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே ஆறுதல் படத்தக்கதாக தேவரீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அடக்கத்தினான எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை இருந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய அவளை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே பாஸ்டர் திமோத்தி ராஜ் அவருடைய தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவரை தொடட்டும் ஐயா, தொடும் ஆண்டவரே. தொட்டு சுகம் தாங்க ஆண்டவரே. அவருக்கு சுகத்தை தந்த ஆண்டவரே, நீர் அவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் வைக்கிறோம். உடைய சுகமளிக்கும் கரம் அவளை தொடட்டும் ஐயா. இன்னும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே பலவீனப்பட்டு வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஐயா, கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவளுக்கு நேர்த்தாமே விடுதலை தாங்க, அவளை வேல் வலிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவளுக்கு சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும் காலங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதி இந்த தேசத்தில் நிலவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிரைம் மினிஸ்டரை ஆண்டவரே, எங்கள் அரசரை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அவரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியோடு எல்லா காரியங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியானவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பதவிக்காக ஆசைப்படுகிறவர்கள் தங்கள் பெருமைக்காக மேலே வர வேண்டும் என்று பார்க்கிற எல்லாரையும் அகற்றி போடும் ஆண்டவரே. வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உடைய நாமம் மகிழப்பட வேண்டும், உடைய ஆளுகை வர வேண்டும், உடைய நீதி நிலவ வேண்டும் சுவாமி. அப்பா, இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷம் என்னெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஒருவரும் கெட்டு போவது உடைய சுத்தம் அல்ல ஐயா. உடைய வருகை சமீபமா இருக்கிறதே கர்த்தாவே. நீர் அநேக ஊழியக்காரரை எழுப்பும் ஆண்டவரே, அநேக ஊழியக்காரரை அனுப்பும் ஆண்டவரே. அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமான ஆட்களை அனுப்ப ஜெபியுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அனுப்பும் ஐயா, அநேக ஊழியக்காரரை அனுப்பும் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் திருச்சபை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தோடு நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய பலன் தாங்க, கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். பிரியமானவர்களை, நாம் நின்று கொண்டு இருக்கிற தருவாயிலே இந்த வேத பகுதியை நாம் வாசித்து வருவோம். இன்று எடுத்தப்பட்ட வேத பகுதி மத்தேயும் சுவிசேஷம் 28வது அதிகாரம் வசனம் 16 தொடங்கி 20 வரை. The Bible reading that is taken for today's sharing is from the Gospel of Matthew chapter 28 verse 16 to 20. The Gospel of Matthew chapter 28 verse 16 to 20. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை.
11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். Matthew chapter 28 verses 16 to 20. Then the 11 disciples went to Galilee, to the mountain where Jesus had told them to go. When they saw him, they worshipped him, but some doubted. Then Jesus came to them and said, all authority in heaven and on earth has been given to me. Therefore, go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always, to the very end of the age. Amen. Amen. You all can be seated. Let us look to God in prayer. ஜெபநிலையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம் அருகிலே அசைவாட நாம் இடம் கொடுப்போம். பாஸ்டர் ஜெபித்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடு நம் மத்தியில் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் எதிர்பார்த்தலோடு வரக்கூடிய இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். When we come before God with expectation, God is a God who moves in our midst through His Holy Spirit. Father, thank you for your word. Let your word come with power and clarity. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தெளிவாக, திட்டமாக, அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே செல்லத்தக்க, உம்முடைய ஆவியை கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் பேசத்தக்க இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். Today's our theme for the Lent, this month of Lent, is Jesus our comforter. இயேசு நம்முடைய ஆறுதலின் தேவன். அந்த ஒரு அடிப்படையில் உங்கள் மத்தியிலே இந்த லென்த் மாதத்தில் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பேசிக்கொண்டு வந்தோம். போன வாரம் பாஸ்டர் ஜாய் வந்து நம்ம மத்தியிலே பேசினாங்க, இயேசு நம்முடைய ஆறுதலின் சந்தோஷம். Amen. Jesus our comforting joy. Today the message is Jesus our comforting presence. இயேசு நம்முடைய ஆறுதலின் பிரசன்னம். இயேசு நம்முடைய ஆறுதலின் பிரசன்னம். அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியிலே பேச விருப்பப்பட இருக்கிறேன். இந்த பகுதி வந்து நம்ம எப்பொழுதும் கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம். சரிங்களா? இது பிரதான கட்டளை. இயேசு தன் சீடர்களுக்கு இந்த பிரதான கட்டளைகளை கொடுத்து வரக்கூடிய இருக்கிற ஒரு நிலையாக இருக்குது. இதிலிருந்து என்ன பஸ்து இயேசு நம்முடைய ஆறுதலின் பிரசனம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. இந்த உலகத்தின் கடைசி பரிந்தோட நான் உங்களோட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உங்களோட இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன்னா என்னங்க? When God says, lo, I am with you always. God is with us means what? What is with us? His presence, isn't it? அவருடைய சமூகம் தான் நம்மோட இருக்குது. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமாங்க, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் அவர்கள் அதிகமாக கேட்க விருப்பப்பட காரியம் என்ன தெரியுமாங்க? சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிட்டா அது கேட்க விருப்பப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் சிறு பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிண்டர் கார்டனுக்கு நீங்கள் அனுப்பும் போது, ஜோயலும் அப்படி தான். சரிங்களா? ஆரம்பத்தில் நான் கிண்டர் கார்டனுக்கு அனுப்பும் போது நான் விட்டுட்டு வந்துட முடியாது.
சரிங்களா, கொஞ்ச நேரம் அங்கே இருக்கணும். சரிங்களா, அவங்ககிட்ட சொல்லுவேன், டோன்ட் வரி அப்பா இஸ் ஹியர். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், பயப்படாதப்பா, அப்பா அங்கே தான் இருப்பேன். சரிங்களா, உன் கிண்டர்கார்டன் முடிகிறதுக்கு முன்பாக அப்பா வந்துடுவேன். அப்படிலாம் அவனுக்கு என்ன கொடுப்பேன்? உறுதியின் வார்த்தையே நான் கொடுக்கிறது. So every children when you tell them or as parents when you tell them I am with you always, don't worry, they are very happy. Okay, my mother-in-law, now she is 86 years old and she is in a nursing home in Chiliong. சரிங்களா, சீலியோங்கில் ஒரு நர்சிங் இல்லத்தில் அவங்க இருந்து வருகிறாங்க. சரிங்களா, நான் எப்பொழுதும் அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்களுடைய முகத்தில் ரொம்ப துக்கம் இருக்கும், ரொம்ப துக்கம். சரிங்களா, சில நேரத்தில் அழுதுருவாங்க. அழுந்து அப்போ அவங்க ஏன் அழுகுறாங்கன்னா, காரணம் வந்து பிள்ளைய பார்க்கணும், அவங்க 3 பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும். சரிங்களா, இப்போ கோவிட்னால விட மாட்டாங்க உள்ளுக்கு. சரிங்களா, உள்ளுக்கு விட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க மூஞ்சி நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ துக்கமாக இருக்கும். She is miserable and worse, what she is saying we cannot hear. She can hear us but she cannot. She is whispering, so we cannot hear her. So all the more the frustration in her is very great. What she wants is to see her children and see her grandchildren, also the son-in-laws, but that is not there. That is not there for her, and that caused her to be very miserable. The presence of your loved ones is very important. Amen. உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய இருக்கிற, நேசிக்கக்கூடிய இருக்கிற மக்கள், அவங்களுடைய பிரசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்படி போட்டிருக்கேன், to us the gift of one's presence has more value than any other gift. எல்லா மற்ற பரிசுவோட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமாங்க? என்னங்க? நம்முடைய பிரசனம். சரிங்களா, ஒரு ஐயா, இது டெய்லி பிரேட்ல நான் படிச்சிருக்கேன். ஒரு ஐயா, அவர் வந்து பிஸ்னஸ் செய்கிறார். ஆனால் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் வெளியே ஊரில். சரிங்களா, வெளியே ஊரில் அவர் பிஸ்னஸ் செய்கிறாரு. அப்போ அமெரிக்கா தேசத்திலேருந்து வெளியே ஊருக்கு போகும்போது எங்கே போனார்னா யூரோப்புக்கு போனார். யூரோப் போகும்போது அவர் மகக்கிட்ட சொன்னார், அப்பா கொஞ்சம் நாள் ஆகும் வர்றதுக்கு, ஏன்னா யூரோப்பில் பல கண்டங்கள் இருக்குது. there are so many countries in Europe, so he was about to go around 8 countries, I think, within Europe he is going to visit. So he was telling his daughter he is going and he will take some time to come. But then he told his daughter, each country Appa goes, Appa will buy you a doll. ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போது நான் உனக்கு ஒரு டால் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மகளுக்கு சந்தோஷப்படுத்திட்டு அப்பா போறார். அப்போ மகளுடைய எண்ணத்தில் என்ன தெரியுமாங்க, அப்பா வந்து ஒவ்வொரு 8 கண்ட்ரிக்கு போகிறா அப்படின்னா எனக்கு 8 டால் கிடைக்க போகுது. சரிங்களா, ஸோ she was very happy with that thought. But as days pass, you know what happened? The doll that the father says he will buy for her, that thought has gone and she began to miss her father very badly. So the moment the father came back, she was so happy and she hugged her and kissed him. And then when the father gave her the dolls, so she was very happy to receive the doll. But then she told the father, more than the gift of the doll, your presence is what I needed. Hallelujah. இந்த மக சொல்றா, இந்த பரிசெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இதோட உங்களுடைய பிரசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பரிசு அவருக்கு கிடைக்குதுன்னா அவங்க அப்பா அங்க இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. If today she is receiving all these gifts of doll, is because of the father.
He is the reason. He is the reason. So, like that, our God, His presence is the very reason we are alive. இன்னைக்கு நம்ம உயிரா இருக்கிறோம்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய இருக்கிற மனுஷியாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் காரணகர்த்தராக இருக்கிறார். அதை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரசனம், தேவனுடைய பிரசனம் எப்படி ஒரு தகப்பன் தாயுடைய பிரசனம் குழந்தைக்கு முக்கியமாக இருக்குதோ, அப்படியே தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடும் போது நம்ம எதை வைத்து கொண்டாடுறோம்? கேக்க வைத்தா? If we are celebrating a birthday, what is the celebration is all about? The cake? The gifts? No. It's not the cake, it's not the gift, but it's the person. Amen. The person. So the presence of individual is what we celebrate. இன்னைக்கு மனுஷர்கள், அந்த மனுஷர்களுடைய அந்த பிரசனத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டாடக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கிறோம். Why? A person's presence or God's presence it imparts love and compassion. சரிங்களா? Jesus, our comforting presence. When we talk about Jesus being our comforting presence, or God being our comforting presence, the first point that today I like to share with you is that it's a presence that brought love and compassion. Amen. அன்பும் மன உருக்கத்தையும் கொண்டு வர இருக்கிற ஒரு பிரசனம் என்று இன்றைய உங்கள் மத்தியிலே சொல்ல விருப்பப்பட இருக்கிறேன். There is something divine about the healing effects of someone's presence. I don't know whether you all believe that or not. இன்னைக்கு சிலருடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதில் எந்த ஒரு தெய்வத்துவம் இருக்கிறது போல காணப்பட இருக்குது. A person feels better in mind, spirit and soul after the visit of someone who imparts love and compassion. இல்லைங்களா? ஒருத்தவங்க அன்பும் மன உருக்கத்தையும் நம்ம மத்தியில் காட்டி வரும்போது அந்த நபருடைய பிரசனம் நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏமேன். நினச்சி பாருங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மிஸ்டர் அச்சு வராரு, மனைவியோட வராரு, எப்படி பிரதர் இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லும் போது பயப்படாதீங்க, ஆண்டவர்களோட இருக்கிறாரு, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படிலாம் சொல்லும் போது அதில் ஒரு தெய்வீக பிரசனம் இருக்குதா இல்லையா? ஆமென். ஆறுதலின் பிரசனம் இருக்குதா இல்லையா? அப்ப ஒருவருடைய பிரசனம் அன்போட மன உருக்கத்தோட நம் மத்தியில் வரும்போது அதை நாம் உணர்வர்களாக இருக்கிறோம். God has always known that the creatures He created needed more comfort and companionship. Hallelujah. ஆண்டவர் நம்மை படிக்கும் போது அவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் தெரியுமாங்க? இந்த மனுஷனுக்கு என்ன தேவை? ஆறுதல் தேவை. இந்த மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு துணைக்குரிய நிலை தேவை, கம்பேனியன்ஷிப். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு துணை உருவாக்கணும். சரிங்களா? When God looked at Adam and said him being alone is not good, he needs what? A companion. He needs a partner. சரிங்களா? He needs a partner. And so God created Eve out of Adam. So comfort and companionship is something very important. A presence of another person is very, very important. So God knows that. God knows that. So more comfort and companionship than they could give themselves or each other. Hallelujah. தேவஜனமே, நம்முடைய அந்த ஆறுதலின் அந்த துணைக்குரிய நிலையை நம்ம பார்க்கும்போது
ஏன் அங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இப்ப ஏவாளுக்கு ஆதாமுக்கு ஏவாள் ஆண்டவர் கொடுக்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் இருவரில் ஒருவராக இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இணைப்பை நாம பார்க்கும்போது அது ஒன்றுபடுத்தக்கூடிய இருக்கிற இணைப்பு. Amen. That's why God says the church, it is not what? Individual. It is body. இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னங்க தனி நபர்கள் அல்ல, ஆனா ஒரு சரீரமாக இருக்கிறீங்க. சரிங்களா? நீங்க அவைகள், ஒரு சரீரத்துக்குரிய இருக்கிற அவைகள் என்று ஆண்டவர் சொல்றார். You are members of one body. As members of one body we are attached to the body. Amen. நம்ம அவைகளாக இருந்தாலும் இந்த அவைகள் எப்படிங்க ஒன்று இணைந்து இன்னொன்னாக இருக்குது. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு சபையில நம்ம பிரிவினை பத்தி பேசவே கூடாது. What must we not talk in a church? Disunity. I'm not talking about diversity. Diversity is different. Every members are not the same. They are diverse. They are different. சரிங்களா? In diversity there can be unity, but in disunity there cannot be unity. சரிங்களா? ஒற்றுமை இல்லாத நிலையில ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு சரீரமாக இருக்கிற நாம் ஒருத்தரை தாங்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருத்தரை காக்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். As one member, as members of one body, we must what? Comfort one another. We must strengthen one another. We must build one another. Take care of one another. So that is very, very important. The Bible in Genesis says that God visited and spent time in the garden with Adam and Eve during evening time just to commune with them. வேதம் நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமத்தில் அங்க என்ன சொல்லுதுங்க? ஆதியாகமம் 3:8 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம். Genesis chapter 3 verse 8. They heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. And the man and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. Okay? So இங்க ஆண்டவர் மத்தியான வேளையில எங்க வராரு? ஏதேம் தோட்டத்துக்கு வராரு. எதுக்கு வராரு? மனுக்குலத்தோட சஞ்சரிக்க அவர் வரக்கூடிய இருக்கிற நிலையில இருக்கிறார். அங்க என்ன பார்க்கிறோம்? ஆதாம் ஏவாள் ஒளிந்து இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஏன் அவங்க ஒளிந்து இருந்தார்கள். But God came. God came to commune with man. He was always involved in his children's life. God is always involved in your life, my life. He is a God even today being involved in our life. He met Noah, Abraham, Moses and the prophets in their daily routines and shared his presence with them. நோவாவோட சஞ்சரித்தார், ஆபிரகாமோட சஞ்சரித்தார், மோசேயோட தீர்க்கதரிசிகளோட நம்மோட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். Do you know that it was God who made the first move? Hallelujah. Do you know that? The Bible says it is God who came to the Garden of Eden. Amen. It is God who came to Noah and told Noah, build a ark. Okay? It is God who came to Abraham and say, Abraham, come out from your native land. Come out from your native land. I want to take you to another place. It's God. And it is God who came to Moses. He revealed himself to Moses through a burning bush. No? Seringala. So, each time if you see your God, my God, and the God who loves us and who has great compassion upon us is a God who visits us. அவர் நம்மை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறவராக இருக்கிறார். God sent his son in the person of Jesus. ஆண்டவர் தன்னுடைய குமாரனை மன ரூபத்தில் அனுப்பினவராக இருக்கிறார். Who
became one of us so that we could be even closer to us. சரிங்களா? இந்த தேவகுமாரனை அனுப்பி அவர் நம்மோட இன்னும் நெருங்கி இருக்கிறவராக இருக்க அவர் கொடுத்தவராக இருக்கிறார். சரிங்களா? இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருங்க? நம்ம சொல்லுவோம் ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், மத்தேயுல 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 2வதா முதல் அதிகாரமா? இமானுவேல் என்று சொல்லப்பட இருக்கிற பேரு. இமானுவேலுக்கு என்ன அர்த்தங்க? தேவன் உங்களோட இருப்பார். God with us. Emmanuel means God with us. Yes, that was Jesus. It's referring to Jesus. He being God with us. The Bible says in John chapter 1 verse 10 to 11, he was in the world and the world was made through him and the world did not know him. He came to his own and his own did not receive him. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாக படைக்கப்பட்டது. ஆனால் உலகம் என்னங்க அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்ல இருக்குது. அவர் சொந்தத்துக்கு அவர் வந்தார். ஆனால் அவர் சொந்தமே அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலையா. நம்மை தேடி வந்த இயேசு நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. Jesus is our Lord who seek after us. It's not we seeking him, but he sought after us. Even though his own receive him not, yet he came for them and died for us all. Hallelujah. எல்லா மனுக்குலத்துக்கு அவர் மரித்தவராக இருக்கிறார். ஏங்க? ஏன்? Why? Because of the Father's love and his compassion toward each one of us. எதனாலனா பிதாவுடைய அன்பும் மன உருக்கத்தின் நிமித்தம். Amen. That's why God's presence talks about his love and his compassion. ஆண்டவருடைய அன்பு, God's presence talk about his love and compassion. தேவனுடைய பிரசன்னம் எதை சாட்டி வர இருக்குதுன்னா, எதை காட்ட இருக்குது என்றால் அவருடைய அன்பை காட்ட இருக்குது, அவருடைய மன உருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு காரியம். மனுஷன் அழிஞ்சு போக கூடாது. God desire none to perish but all to receive eternal life. After Jesus returned to his Father, we receive a very comforting word from him. What? I go. ஆண்டவர் சொல்றார், நான் போறேன், ஆனா உங்களுக்கு யாரை அனுப்புறேன்? தேற்றவாளனை அனுப்புறேன். Hallelujah. I go, but I send the Holy Spirit to you. The word Holy Spirit is parakletos. Parakletosக்கு நம்ம ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட், ஆறுதலுக்குரியவர். அவரை நான் அனுப்புறேன், ஆறுதலுக்குரியவரை உனக்கு அனுப்புறேன். ஆனால் பராக்லத்தோஸ் வந்து அந்த கிரேக்க முழுமையான அந்த அர்த்தம் நீங்க பார்த்தீங்கன்னா, the one that walk alongside. Hallelujah. The one that walk alongside. உங்களோட கூட நடக்கிறவர். யாருங்க? ஆவியானவர். எப்படிப்பட்ட ஆறுதலான ஆவியானவர் அவர் திரும்பாங்க. உங்களோட கூட நடக்கக்கூடியவர் நம்முடைய ஆவியானவர். ஆமென். தேவ ஜனமே, நம்முடைய தேவன் மெய்யாகவே நம்மேல் கருசனைக்குரிய தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவரை நமக்கு விட்டு அவர் செல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்னொருக்கும் உங்களை என்னையும் தனிமையாய் விட்டதே இல்லை. சிஸ்டர் கலை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? நான் தனிமையா இருக்கிறேன்னு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அவங்களோட இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, when we talk about God's presence, it impart love and compassion. First point. Second point, it impart confidence. என்னத்தை கொடுக்குது? உறுதியை கொடுக்க இருக்குது. ஆமாங்க, சின்ன பிள்ளைகளா அப்பா அவங்க கூட இருக்கும்போது என்ன தைரியம் இல்லையா? Look at the children. The moment the father, mother is beside them, they are very bold.
But without the father, mother beside them, what happens? They are frightened. They are frightened. Likewise, when God is beside us, what comes into us? Confidence. His presence brings confidence in our life. தேவனுடைய பிரசனம் நமக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசனம். Why is God's presence so essential in our life as a believer? We can find some answers to the necessity of God's presence in our life from scripture. வேதத்திலிருந்து பல வசனங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிரசனம் எப்படி நமக்கு ஆறுதல் கொடுக்குது, உறுதியை கொடுக்குது என்று நாம் பார்க்கலாம். First, we must realize that sin can separate us from His presence, cause us to hide and avoid the things of God. பாவம் என்ன செய்ய முடியும் தெரியுமாங்க? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியும். நம்ம ஒளிந்திருக்கவும் அவருடைய பிரசன்னத்தை தள்ளிவிடவும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆதாம் ஏவாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய அவங்க பாவம் செஞ்சோன்னு அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமாங்க? நம்ம வசனத்தை வாசிச்சோம் சரிங்களா? When Adam and Eve, when they sinned against God, what was their first reaction? God was in the garden, and what was God doing? God is calling out, Adam, கூப்பிடுறாரு. ஏன்னா இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா? They were hiding and at the same time trying to avoid God. They lost their confidence to stand in the presence of God. தேவனுக்கு முன்பாக நிற்பது கூடியிருக்க அந்த உறுதியை அவர்கள் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். In spite of that, God called upon them. Amen. அப்படி இருந்தும் தேவன் என்ன செஞ்சாருங்க? அவர்களை கூப்பிட்ட தேவனாக இருக்கிறார். Though God punished them, yet He found a way out for them. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார். ஆனா அந்த தண்டனை கொடுத்தும் அந்த தண்டனையிலேயே ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார் இல்லைங்களா? That is when Eve, he said to Eve, you will be pregnant. Then he talked about a child. And that child, what will that child do? அந்த பிள்ளை என்னங்க செய்யும் தெரியலீங்களா? வசனம் பார்ப்போமா? Let's turn to Genesis. Genesis chapter 3, verse 16. To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. Your desire shall be for your husband, and he shall rule over you. He shall rule over you. Okay, sorry. I read verse 15. Verse 15 it says, and I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. Okay, this verse is actually talking about whom? யாரை குறித்து பேசுதுங்க இந்த வசனம்? இயேசுவை குறித்து பேசுது. பிசாசை சபிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண்ல ஒரு வித்து வைப்பேன், அந்த வித்து உன்னுடைய தலையை நசுக்கும், நீயும் அவருடைய கால்களை எப்படி நசுக்குவாய் சரிங்களா? அப்ப this is talking about Jesus. So in the punishment itself, God made a way for mankind.
So today I would like to share this. What I want to say is, though God punished them and then send them away out of the Garden of Eden, but God did not send them away from His presence. Hallelujah. உங்களுக்கு தெரியுமாங்க, ஆண்டவர் அவங்களை தண்டித்து பிறகு ஏதேன் தோட்டத்தில் விரட்டினார். ஆனா அவருடைய பிரசனத்திலிருந்து அவர்களை துரத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகும் தேவன் அவர்களுக்கு முன்பாக தோன்றவராக காணப்பட்டார். ஆமென். ஆபேல் சாகும்போது ஆண்டவர் திரும்ப கூப்பிட்டாரா இல்லையா? யாரை கூப்பிட்டாரு? இந்த வாட்டி யாரை கூப்பிட்டாரு? காயனை கூப்பிட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி ஆண்டவர் சரித்திரத்தில் நீங்க பார்க்கும்போது மனுஷனோட சஞ்சரித்தவராக இருக்கிறார். We must not let sin separate us from the healing presence of God, who wants to be so close to us and be found in us. சரிங்களா? உங்களுக்கு தெரியுமாங்க, நம்ம பாவியா இருந்தாலும், தேவனுக்கு அக்கிரமம் செய்தவர்களாக இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்மோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின புத்தகத்தில் என்ன சொல்றாரு? அவர் தட்டுகிறார். எதை தட்டுகிறார்? நம்முடைய மனக்கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மோட அவரு போஜனம் பண்ண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். He is a God who wants to continue to have what? Fellowship with us. In Hebrews chapter 13 verse 5 to 6, எபிரேயர் 13:5-6 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றது? Let your conduct be without covetousness. Be content with such things as you have. For he himself has said, I will never leave you nor forsake you. I will never leave you nor forsake you. So we may boldly say, the Lord is my helper. I will not fear. What can man do to me? அன்று என்ன சொல்றதுங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் அல்ல. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எத்தனை வாட்டி நாம் விழுந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். Though you fall, I will not cast you away. That is what God says. God is a God who says He will be close with us. Emmanuel, God with us. Not only close, He wants to be in us. அவர் நமக்குள்ளேயும் காணப்படக்கூடிய இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? You will seek me and you will find me and I will be found in your midst. நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் உங்களுடைய மத்தியிலே காணப்படக்கூடிய தேவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை தேடுவீங்கன்னா நீங்க அவரை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் உயிர் விடக்கூடிய இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே என்னை நினைவு கொண்டு, Jesus remember me. And Jesus looked at him and said, today you will be with me where? Hallelujah. You can be whoever you are in this life. God is a God who hates sin but not sinners. ஆண்டவர் அவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனா பாவிகளை நேசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப தேவ ஜனமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். டைம் ஓடுது, அதனால நான் ஓடணும். சரிங்களா? நிறைய மற்ற இருக்குது. மூணாவது பாயிண்ட்க்கு போயிருந்தேன். The third point is, when God's presence is with you, it does not only impart love and compassion, it does not only impart confidence, it also impart contentment. It also impart contentment. Hallelujah. திருப்தி. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது நமக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எபிரேயர் 13 நம்ம அதை வாசிச்சோம், 5வது வசனம் வாசிச்சோம். என்ன? Let your conduct be without covetousness. Be content with such thing as you have. உங்களுக்கு இருக்கிறது வச்சு நீங்க திருப்தியா
இருங்க என்று அங்க வசனம் சொல்ல இருக்குது. தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல திருப்தியும் இருக்கும், மன திருப்தியும் இருக்கும். உங்க தேவன் என்ன தேவன்? நம்மை அறிந்தவராக இருக்கிறார். God knows us very well. He created us. Everything concerning us is in his fingertips. Hallelujah. நம்மை குறித்து எங்கங்க எல்லாமே அவருடைய fingertipsல இருக்குது. அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவன். உங்களுடைய ஆசை பாசம் எல்லாமே அறிந்த தேவனாக இருக்கிறார். சரிங்களா? உங்களை திருப்தி படுத்தக்கூடியவர் அப்படி இருந்தார்னா அது தேவனாக தான் இருக்கணும். Hallelujah. Only God can satisfy you or bring you into contentment. Because he knows everything about you. The presence of God is full of comfort and hope, and because of that we can be content or satisfied. சரிங்களா? தேவன் ஆறுதலும் என்னங்க நம்பிக்கையும் நமக்கு ஊட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அவருடைய மத்தியில அவருக்குள்ள நம்ம திருப்தியாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். சங்கீதம் 139 1-3 என்ன சொல்லுதுங்க? When we read Psalms 139 verse 1 to 3 1 to 18, sorry, but let us not read, go home and read. But Psalms 139 verse 1 to 18, it talks about God who knows you in and out. God knows you how? In and out. And you can never hide yourself where? From his presence. You read that Psalms, it says that. You can never. நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எங்கேயும் போய் ஒளிந்திருக்க முடியாது. சரிங்களா? Nothing about us can be hidden from the Lord. நம்மை குறித்து எந்த ஒரு காரியம் ஒரு மறைவிடமாக தேவனுக்கு முன்பாக இருக்க முடியாது. For he formed us and covered us in our mother's womb. நீங்க உங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு உருவம் கொடுத்ததே யாருங்க? உங்க தேவனாக இருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தவர் அவர். எபேசியர் 4:6 என்ன சொல்லி தருமாங்க? One God and Father of all, who is above all and through all and in you all. Hallelujah. நம்முடைய தேவன் நம் பிதா, அவர் நமக்கு மேலானவர்களாக எல்லாம். தமிழ வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4:6. ஆமென். எல்லா மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள் இருக்கிறவராக இருக்கிறார். Above all, through all and in all. Hallelujah. That is the kind of God you have. His presence is everywhere. He is omni what? Presence. அவர் எங்கேயும் இருக்கிறவராக இருக்கிறார். Jesus is Lord of all, above all, through all and in all. Only he can lead us in the path of contentment. அவர் மட்டும் தாங்க திருப்தியின் பாதையை நம்மை நடத்த முடியும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாங்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd and I shall not want. There's no want in your life. You know why? Everything God gives it to you. He brings you to the point of contentment. அவர் உங்களை திருப்தி படுத்தக்கூடிய நிலையில நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். லெமெண்டேஷன், புலம்பல் 3:21-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, if you read Lamentation chapter 3 verse 21 to 24, it says, this I recall to my mind, therefore I have hope. Through the Lord's mercy we are not consumed, because his compassion fail not. They are new என்னங்க every morning. அவருடைய கிருபை எப்படிங்க? ஒவ்வொரு காலை வேளையிலும் அது புதிதாய் இருக்கும். Great is your faithfulness. The Lord is my portion, says my soul.
therefore I hope in him. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க? கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். When our attitude is the Lord is my portion, we have all things, because Psalms 24:1 says, the earth is the Lord and all its fullness, the world and those who dwell therein. நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பங்கு என்று உங்களுடைய மனப்பான்மை இருந்தால், சங்கீதம் 24 என்ன சொல்றாங்க? இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? யாருடையதுங்க? கர்த்தருடையதாக இருக்குது. கர்த்தர் உங்க பங்குனா இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? If God is your portion, ask yourself, this earth and its fullness belongs to whom? Belongs to whom? To you, to me, because God is our portion. Amen. So as church we need to realize that. And our fourth point, this is our last point. கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும்போது, if God's presence is with you, it impart love and compassion, it impart confidence, it impart contentment, and the last is it impart fearlessness. It impart fearlessness. அது என்னத்தை கொடுக்கும் தெரியுமாங்க? தமிழ்ல fearlessness பயமில்லாத நிலையே உங்களுக்கு அது கொடுக்கும். எபிரேயர் 13:5-6 வாசிச்சோம்ல, அந்த 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் என்ன சொல்லுது? So we may boldly say, the Lord is my helper, I will not fear. What can man do to me? வாசிக்கிறீங்களா தமிழ்ல? ஹல்லேலூயா. தேவஜனமே, தேவனுடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியுங்க? 91வது சங்கீதம் ரொம்ப அழகா சொல்றது இல்ல? 1000-10,000 பேரு உங்களுக்கு முன்பாக எழும்பலாம், ஆனா அவர்கள் உங்களை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்தவே முடியாது. 1000 and 10,000 can rise up. They cannot do anything towards you. You will only see. ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, சரிங்களா? பிறகு ரோமர்ல பவுல் அழகா சொல்றாரு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது யார் உனக்கு எதிராய் நிற்பார்கள்? If God is for you, who can be against you? Hallelujah. Today we don't realize, we know these verses, but how deep these verses are, and if this verses lives in you, then there is no fear in you. You will be saying like David, even though I walk through the valley of the shadow of death, I fear no evil. இன்னைக்கு யாருக்கு பயம் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? அல்லையா? தாவீது மாதிரி சொல்ல முடியுமா? நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். Lord, you are with me. You are with me. Your staff and your rod, they comfort me. They comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Jesus, our comforting presence. You know, Jesus, our comforting presence comes into our life. Church, we will be fearless. Amen. What man can do unto me? That's what Paul is saying. I believe Hebrews was written by Paul. எபிரேயர் பால் தான் எழுதினவர் நான் நம்புறேன், சரிங்களா? அங்க I will not fear. What man can do unto me? இன்னைக்கு மனுஷனை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோம்ல, ரொம்ப கவுத்தாவு பண்றோம்ல. இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம், இவங்கெல்லாம் பிடிச்சா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். யாரை பிடிச்சா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்? இந்த டத்தம் உங்களுக்கு தெரியுமா? தேவஜனமே, எந்த தத்துவம் தேவைப்படாது, எந்த கொம்பனும் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு ஒருவர் இருந்தா யாரும் உங்களுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் இருந்தாவே போதுங்க.
உங்க வாழ்க்கையில அன்பு செலுத்துறது அவர் மாதிரி இல்லை. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கருணை காட்டுவதுக்கு அவர் போல இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களைய எல்லா விதத்திலும் உறுதிப்படுத்துறது அவரை போல இருக்கவே இருக்க முடியாது. திருப்திப்படுத்துறதும் அவரை போல இருக்காது. உங்களுக்கு எந்த பயம் இல்லாம நடத்துவதும் அவரை போல இல்லைங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப 4 காரியங்க. டைம் இல்லை, அதான் நான் வந்துட்டேன். நோட்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா கிளைமேக்ஸ் வந்துட்டேன். தேவனுடைய பிரசனம். We are talking about Jesus, our comforting presence. இயேசு நம்முடைய ஆறுதலின் பிரசனம். அந்த தேவ ஆறுதலின் பிரசனம் நம்ம வாழ்க்கையில வரும்போது அவருடைய அன்பு நமக்குள்ள அது பாய்ந்து ஓடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்தா தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நம்ம விலக மாட்டோங்க. அல்லேலூயா. தேவனுடைய மன உருக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்முடைய எதிரியும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தள்ளி வைக்க மாட்டோங்க. If we have the compassion of God in our life, even our enemy we will not cast out. You know why? Because God never casts out anybody. The Bible says blood, flesh and blood is not our enemy. ரத்தமும் மாம்சமும் நம்முடைய எதிரியே இல்லைங்க. எதிரியே இல்லை. அதான் நான் முதல்ல சொன்னேன், பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனா பாவியை வெறுக்கிறது இல்லை. God hates sin but not the sinner. He loves the sinner. God loves us, no? No, we were unworthy. When he died for us, we were all unworthy. நமக்காக அவர் மரிக்கும் போது ஒருத்தனும் என்னங்க தகுதி இல்லாதவங்க. அப்ப நம்முடைய தேவன் உறுதிப்படுத்துறவராக இருக்கிறார், திருப்திப்படுத்துறவராக இருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்? பணம், வீடு, சொத்து, இது அவங்களை திருப்திப்படுத்தோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைங்க, உண்மையாகவே இதெல்லாம் திருப்திப்படுத்தும், ஆனா கொஞ்ச நாள் தான். அதுக்கு பிறகு இதெல்லாம் இருந்தும் லட்ச லட்சம் காசு இருந்தும் பல நிலம் இருந்தும் வீடுகள் இருந்தும் அரண்மனை மாதிரி வீடு பல இடங்கள்ல இருக்குது, எல்லாம் இருந்தும் உங்களுக்கு தெரியுமாங்க, இவங்களுக்கு தூக்கம் வராது. இவங்களுக்கு என்ன வராதுங்க? தூக்கம் வராது. சரிங்களா? அதிகமாக இருக்கிறவங்க தான் பயமே கூட இருக்குங்க. என்ன கூட இருக்கும்? பயமே கூட இருக்கும். ஆனா கர்த்தருடையவர்கள், அவர்களுக்கு பயம் வராது, அவர்களுக்கு அதிருப்தி வராது, அவர்களுக்கு என்னங்க நிம்மதி தான் இருக்கும். You and I are blessed. You know why? Because our God, a God who gives us peace, not as the world gives. அவர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமாங்க? அவருடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல இல்லை. ஆமென். அந்த சமாதானம், அந்த நீடிய சமாதானம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கிற ஒரு சமாதானமாக இருக்கும். Peace I give unto you, my peace I give unto you, not as the world give, I give, God says. The peace that surpasses, the scripture says, the peace that surpasses all understanding. Hallelujah. கர்த்தர் கொடுக்கக்கூடிய இருக்கிற சமாதானம் எல்லா அறிவுக்கு மேலானது. சரிங்களா? எல்லா சிந்தைக்கு மேலான ஒரு சமாதானமாக நம்ம கொடுக்கிறார். நாம் எப்படி யோசித்து வந்தாலும் எப்படி எனக்கு சமாதானமாக இருக்குது அப்படி நீங்க கேட்பீங்க. ஏன்னா என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, என்னுடைய பிரச்சனை என்னுடைய தொண்டையை நெருக்கி கொண்டு இருக்குது, ஆனா நான் சமாதானமா இருக்கிறேனே. அல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். அவர் இருந்தா போதுங்க, உங்களுக்கு திருப்தியா வாழ்வீங்க, பயமில்லாம நீங்க வாழுவீங்க. ஜெபிப்போமா? இன்னைக்கு கொஞ்சம் டைம் கூட எடுத்துட்டேன். But let us pray. But before we pray, we will sing this song. As in response, we will sing 255. 255. Then we will
we will pray. Okay, we will give the offering. As we sing, we'll give the offering. After which Pastor Joy will pray and give us benediction. சரிங்களா? வாருங்க. 255வது பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. தேவாதி தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா.
ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆண்டவராகிய தேவனே எங்களுக்கு உம்முடைய அன்பை ஊற்றி எங்களை வழிநடத்துகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடவே மாட்டீர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்படாதபடி முன் செல்ல நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். உடைய பிரசனத்திற்காக நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தைரியத்தை தந்த தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. உடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் பயப்படாதபடி கர்த்தாவே, மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி கர்த்தாவே தைரியமாக உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள். முறிவு பரியந்தம் நேரங்களை காத்துக்கொள்வீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் போதும் உடைய பிரசனம் எப்போதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மறுபடியும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.